அந்த மதிய உணவு முடிச்சுட்டு கல்கட்டையா அந்த கோயிலுக்கு போகிறோம். பக்கத்தில் கல்கட்டையா சமாதி, அதாவது வள்ளலாருடைய சிஷ்யர், அவர் கூட அவருக்கு உதவியாக இருந்த இது வந்து முதியோர் இல்லம். வயசானவங்க, அதாவது கொண்டு வந்து முடியாதவங்களாம் இங்கே வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பச்சளை. இது பச்சளை நல்லா பாருங்கள். பாம்பு கடித்தா இந்த பச்சளை கொஞ்சம் சாப்பிட்டோன்னா சரியாக. இது வந்து ஒரு 48 நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா பாம்பு நம்மளை கடிச்சதுன்னா பாம்பு செத்து போயிடும். பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற சமாதிகள்லாம் அவங்களுடைய சிஷ்யர்களுடைய சமாதிங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு தெரியுது பாருங்க, அங்கே ஒரு கோபுரம் சின்னதாக கீழே தெரியுது பாருங்க. அதுதான் வந்து சுரங்கப்பாதை. இதில் தான் வள்ளலார் இறங்கி நேராக சிதம்பரத்தூர் நடராஜர் கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு கீழே அந்த சுரங்க கோயிலில் இங்கே வந்துடுவார். அதுக்கான சுரங்கப்பாதை அங்கே அதை 3 கீழே அங்கே இருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து கல்கட்டையா ஓகே, பார்த்துட்டிங்களா? அது வந்து இப்போனா தைப்பூசம் அப்போ திறப்பாங்க அந்த கேட்டு. அதுக்குள்ளார எல்லாரும் போயிட்டு பார்க்கணும். வள்ளலாருடைய வடலூரில் ஒரு முக்கியமான இடத்துல நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். சரிங்களா? சாப்பிட்டுட்டோம், சத்தியநாராயண சபை பார்த்தோம், அப்புறம் வந்து அணைய அடுப்பு பார்த்தோம், வள்ளலார் கோயிலோட ஆஃபீஸ் பார்த்தோம், வள்ளலாருடைய சிஷ்யருடைய சமாதி கல்கட்டையா சமாதி பார்த்தோம். பண்ணிங்கன்னா மறுபடியும் நம்ம பைக் விட்ட இடத்துக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். மறுபடியும் அதை பார்த்துக்கிட்டே போகலாம். வழியை பாருங்கள். இவ்வளோ நேரம் நடந்தோம்னாலே அது எல்லாமே வந்து அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே போயிடலாம். வீட்டுக்கு போகலாம். சரிங்களா? எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. இந்த குழுவில் மேனேஜரு, இங்கே வடலூரில் யாரெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து ஒர்க் பண்ண வராங்களோ அவங்களாம் வந்து கடையில் போய் சாப்பிட்றதில்ல. யாரும் பாரபட்சம் இல்லை. இப்போலாம் வந்து இல்லாதவங்க வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. இது வந்து எல்லாருமே யாருக்கெல்லாம் பசிக்குதோ எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. நம்மளுக்கு அதுதான் சாப்பிடும். சத்திய தர்மசாலை, இதுதான் சத்திய தர்மசாலை. அணைய அடுப்பு பின்னாடி பார்த்தீங்க, இதுக்கு பின்னாடி அணைய அடுப்பு இருக்குது.
தைப்பூசம்லாம் இங்கே ஒரே கூட்டமாக இருக்கும். இந்த பக்கம்லாம் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு லைன் கியூ நிற்கிற இடம் தான் இதெல்லாம். இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளருக்கான கோட்ரஸ் இது. இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கோவிலாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் இருக்குது. வள்ளலாரோட விருந்தாளிகள் அவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்க. இடம்லாம் வந்து வள்ளலாரோட கோவிலுக்காக எல்லோரும் தானமாக கொடுத்தாங்க. வள்ளலார் கோவில் கட்டும்போது இங்கே இருக்கிற மக்கள் வந்து குளிக்கிறதுக்காக ஒரு கோவில் வேறு கட்டிருந்தார். வந்து இங்கே இருக்கிற வசிக்கிறவங்க வந்து அந்த வள்ளலார் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குளிக்கிறதுக்காக வள்ளலார் அமைச்சு கொடுத்த குளம் இது. குளிக்கிற குளம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் குளிப்பாங்க. ஏன் வேலி போட்டிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே இருக்கிற பசங்க சின்ன சின்ன பசங்க வந்து குளிக்கிறன்ற பேரில் விழுந்து 2 பேர் இறந்துட்டாங்க. அதனால் அதை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இந்து சமய அறநிலைத்துறை திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் வடலூர். சத்தியஞான சபை வழிபாட்டு நேரம் காலை 11:30 மணி முதல் 12:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை. மாசபூச சோதி தரிசன நேரம் இரவு 7:45 முதல் மாதபூச சோதி தரிசனம் இரவு 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. வள்ளலார் அவதார இல்லம் மருதூர் கும்பகோணம் சாலையில் மருதூர் வளைவு வழியாக செல்ல வேண்டும். சுமார் 12 கிலோமீட்டர். வள்ளலார் தண்ணீரால் விளக்கேறிட்ட கருமொழி இல்லம் எல்லாம் படித்து பார்த்தீங்களா, அதே சேம் எல்லாமே அங்கங்கே வந்து ஒரு குறிப்பாக கொடுத்துருக்காங்க. அவங்க அடுத்தது போகலாம். எவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க ஒரு தியான மண்டபத்தை. இது வந்து கோவில் இல்லை, இதான் வந்து கோவில் மண்டபம் தியான மண்டபம். தியானம் இருக்கிறதுக்காக இது வந்து அமைச்சது. இங்கே இப்படி போயிட்டு ஜோதி ஆனதுனால இது வந்து வள்ளலார் திருச்சபைன்னு தான் சொல்லுவாங்க. அது கோவில்ன்றது சில பேர் வழக்கமாக அப்படியே பேச்சு வழக்கில் சொல்கிறது. வள்ளலார் சபை தான் வள்ளலார் சபை பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து சுற்றமைப்பு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அதெல்லாம் அடைப்பு வச்சுருக்காங்க. எல்லாம் அது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து கிரவுண்டாக தான் இருக்கும். சரிங்க, பாய்.